Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காரப்பொரி எப்படி ரெடி பண்றேன்னு பார்க்க போறோம். காரப்பொரி பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்குலாம் ஏற்ற நல்ல ஒரு ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நம்ம எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக பொரி வாங்கி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு பொரி வாங்கி வச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருக்கிறேன். அது கூடவே போட்டு வறுக்கிறதுக்காக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு இந்த மாதிரி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, இதெல்லாம் வறுக்கிற அளவுக்கு போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வறுக்கணும். பூண்டு நம்ம கடித்தா மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் பூண்டு நல்லா முருகி வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பூண்டு நல்ல முருகலாக வறுத்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு வேர்க்கடலை வறுத்து எடுக்க போகிறோம். பூண்டை மாற்றிக்கிட்டு வேர்க்கடலை போட்டிருக்கிறேன். வேர்க்கடலையும் நம்ம நல்ல மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான். திரும்பவும் ஒரு கடை நம்ம வறுத்து போடும்போது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. நல்லா செவக்க வரும்போதே நமக்கு தெரியும். இதையும் இப்போ நான் மாற்றிக்கிறேன். வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலை போட்டிருக்கிறேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒன்றா வறுக்கக்கூடாது, ஏன்னா பொட்டுக்கடலை கருகிரும். அதனால் பார்த்து தான் வறுக்கணும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் செவக்க வர்றது வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையை வறுத்துக்கலாம். கறிவேப்பிலையை நல்லா மொறுமொறுன்னு வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையவே வறுத்துக்கலாம், நிறைய போட்டிருக்கிறேன். பாருங்கள், கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு நம்ம வறுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சரசரன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்தாச்சு. இதுலேயே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டை போட்டாச்சு. அது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன், வரமிளகாய்த்தூள். கொஞ்சம் காரமாக அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் அது அதிகமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். கடலையெல்லாம் நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பொட்டுக்கடலையும் வறுகடலையும் நிறைய சேர்த்துருக்குறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பொரி இருக்கிறதுனால சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும்.
பாருங்கள், இப்போ நமக்கு காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. பொரி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, கறிவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே உடனே சூடோடையே எடுத்து நம்ம பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கக்கூடாது. நல்ல முறுமுறுன்னு ஆகி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம், நல்லாவே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு வரும். எங்கள் வீட்டிலலாம் 2 நாள்லேயே இது காலி ஆயிரும். ஏன்னா நம்ம சாப்பிட தொடங்கினோன்னா சாப்பிடணுன்னு தோண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.